ராமாயண காவியத்திலும் சரி, மகாபாரத காவியத்திலும் சரி, எத்தனையோ கதாபாத்திரங்களை வைத்து அதை சிருஷ்டித்து அதை உருவாக்கிய ஞானிகள் சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதில் குறிப்பாக ராமாயணத்தில் பார்த்தோம் என்றால், ராமன் சீதா தேவி ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட பின் சீதா தேவியை மீட்கக்கூடிய நிலையாக போர் முறையிலே ராவணனை வென்று பின் சீதா தேவியை அழைத்து வந்ததாக அங்கே காவியத்தில் காட்டப்பட்டிருந்தாலும் அதில் சில இடங்களில் சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதில் குறிப்பாக ராமனுக்காக போர் செய்து உடலை விட்ட அந்த உயிர் இழந்தவர்கள் எல்லாம் ராமன் தன்னுடைய சஞ்சீவியால் அவர்களை உயிர்ப்பித்ததாகவும், அதே சமயத்தில் ராவணன் தனக்காக போரிட்டு அந்த உயிர் இழந்தவர்களை கடலிலே தூக்கி போட சொன்னதாகவும் காவியத்தில் வருகின்றது. இதனுடைய உட்பொருள் என்ன என்றால், ராமன் என்பவன் ஒரு மனிதன், ராவணன் என்பவர் ஒரு மனிதன், இந்த போரிட்டவர்கள் எல்லாம் இதை போன்றுதான் என்று நாம் எண்ணாதபடி இதெல்லாம் உடலுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராமன் ராவணன் இரண்டிலுமே முதல் எழுத்து ரா. ஆக இந்த காவியத்தை உருவாக்கிய வால்மீகி அனைத்துமே காரண காரியத்தோடு தான் பெயர்களை வைத்து உள்பொருளை நாம் உடலுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நாம் போகும் பாதையிலே நாம் அருள்வழியிலே சீராக செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த காவியத்தை படைத்துள்ளார்கள். அது ராமேஸ்வரம், ராமாயணம், இது எல்லாமே நம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதான் என்பதற்குத்தான் இந்த ராம என்று இந்த முதல் எப்படி ரா என்று வருவது, இல்லை ராம என்று வருவது எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதான் இந்த காவியம், எண்ணத்தால் உருப்பெற்றதான் இந்த சரீரம். ஆக இந்த எண்ணம் என்பதை மையமாக வைத்துத்தான் ராமன் என்ற காரண பெயரை வைக்கின்றார். அது எண்ணத்தால் உருப்பெற்று அதிலே வளர்ச்சி பெற்றதான் இந்த மனித சரீரம். ஏனென்றால் இந்த உயிர் தான் இதை உருவாக்குகின்றது. ஆனால் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கிய நிலையில் எண்ணம் காரணமாக அது அமைந்து உடல் பெற்ற நிலையில் இருந்தாலும் இந்த உடலை இந்த உயிர் உருவாக்கியனுடைய முக்கியமான நோக்கமே பரிணாம வளர்ச்சியில் நாம் இந்த மனிதனிலிருந்து அடுத்த தெய்வீக நிலை பெறுவதற்குத்தான் இதை சுட்டி காட்டியுள்ளார். ஆனால் இந்த தெய்வீக நிலைகளை பெறுவதை வழிகாட்டுவதற்காக ராமனை காட்டினாலும் அத்தகைய குணங்களை சித்தரித்து காட்டினாலும் இந்த தெய்வ பிறவியை மனிதனுக்கு அடுத்த நிலையை பெறக்கூடியதை தடுக்கக்கூடிய சக்தியாகத்தான் இங்கே ராமன் என்று சொல்வது இங்கே ராவணன் என்று காண்பிக்கின்றார். அது ராவணன் என்று சொன்னாலே ஒளி சப்தம். ஏனால் அவன் கையில வீணையை வைத்து அவனுடைய இசையிலே ஈசனையே மயக்கியதாக அதற்கும் காவியங்கள் உண்டு. ஏனென்றால் இந்த காவியத்திலே வால்மீகி மாய ஒளி கேட்டுதான் ராமன் சீத்தையை இழந்தான் என்று இந்த மாய ஒளி என்பதுதான் இங்கே ராவணன் என்று காட்டுகின்றார். ஒளி என்றாலே அவன்தான். ஆனாலும் மாய ஒளி என்று சொல்லப்படும் பொழுது உண்மை எது பொய் எது மெய் எது என்று அறியாத நிலையில் வரும்பொழுது அந்த மாய ஒளி மெய் ஒளி என்று காரணப்பெரு வருகின்றது. அது இங்கே ராவணன் என்று காட்டப்படும் பொழுதே ஒளிதான். இந்த ஒளிதான் நம்மை அறியாமலே எத்தனை வேலைகளை செய்கின்றது. எத்தனை வேலைகள் என்றால், ஒரு நண்பனாக இருந்து உண்மையை சொல்லும் பொழுது மகிழ்ச்சி கொண்டு நல்ல நேரத்தில் இதை சொன்னான் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே நண்பனே ஒரு பொய்யான தகவலை சொல்லி நம்மை பொய்யான நிலைகளுக்கு அழைத்து சென்று விட்டான், இப்படி செய்து விட்டான், என்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நண்பன் செய்தான் என்றாலும் கூட ரெண்டுமே ஒளிதான். அவன் சொல்ல நல்ல விஷயங்கள் நல்ல ஒளிகளாக நமக்குள் பாய்கின்றது. ஆனால் பொய்யான விஷயங்களை சொல்லும் பொழுது அது மாய ஒளியாக மாறுகின்றது. இது போன்றுதான் இந்த வாழ்க்கையிலே நாம் புறநிலையில் எப்படி ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படுத்தக்கூடியதை நாம் கேட்கப்படும் பொழுது ஒளியாக நமக்குள் பாய்கின்றதோ, இதுவே அகத்திற்குள் அவன் சொன்ன பின் இது நிஜமாக இருக்குமா? நிஜமாகத்தான் இருக்கும். இல்லை பொய் சொல்லுகின்றானோ, இல்லை பொய்யாகத்தான் இருக்கும் என்று அவன் சொன்ன உணவின் ஒளி உயிரிலே பட்டு நம் உடலுக்குள் இது பாயப்படும் பொழுது இதுவும் எத்தனை ஒளிகளாக நமக்குள் தோன்றுகிறான் மனது என்று சொல்லுகின்றோம், அல்லது நம்முடைய எண்ணங்கள் என்று சொல்லுகின்றோம். அதனால்தான் இது குறிப்பாக ராமன் என்றும் ராவணன் என்றும் காட்டுகின்றார்கள். ரெண்டுமே அதுதான். அந்த எண்ணங்கள் தோன்றுவது அனைத்துமே ரெண்டுமே ஒன்றுதான். ஆனால் இந்த எண்ணங்கள் சார்ந்து இப்படி வரும்பொழுது ராமன் என்றும், அது பரிணாம வளர்ச்சியில் நாம் நல்ல நிலை பெற தடைப்படுத்தக்கூடிய நிலை ராவணன் என்று காரண பேர் வருகிறது. ரெண்டுமே ஒன்றுதான். ஆக இங்கே இந்த கேள்விக்குண்டான விளக்கங்கள் வரும் பொழுது இந்த போர் முறையிலே
ராமனுக்காக உடலை விட்டவர்கள், உயிரை விட்டவர்கள் என்று வரும்பொழுது, நாம் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்குமே உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். ஆனால் மாறுபட்ட குணங்களும் உண்டு, மாறுபட்ட குணத்தினால் விளைந்த அணுக்களும் உண்டு. அதைத்தான் ராவணன் என்று தசப்பிரியன் என்று காண்பிக்கிறார். எண்ணத்தால் எடுத்து உருப்பெற்றதான் ராமேஸ்வரம் இந்த சரீரம் என்றாலும், உயிரோடு ஒன்றி ஒளியான உணர்வுகள் வரும் பொழுது இது ராமனை சார்ந்தவர்கள் என்றும், இந்த உடலே பிரதானம், இந்த உடலில் விளைந்த உணர்வுகள் தான் பிரதானம் என்று தசைப்பிரியன் என்று இது சார்ந்த நிலையில் வரும் பொழுதுதான் இங்கே ராவனுடைய சார்ந்தவர்கள் என்று பிரிவினையாக வருகின்றது. ஆக அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை ஒட்டிய நிலைகள் அது பெறப்படும் பொழுது அந்த அணுக்களைத்தான், அந்த உயிர் அணுக்களைத்தான், அந்த ஒளியான நிலைகளைத்தான் இங்கே போர் முடிந்த பின் ராமன் சஞ்சீவி என்று சொல்லும் பொழுது அது இமயமலையிலிருந்து கொண்டு வந்ததாக சொல்வார். இங்கே சஞ்சீவி என்று சொல்வது விண்ணில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு தான். அதை நாம் எண்ணத்தால் நாம் இதற்கு அது கிடைக்க வேண்டும், அதற்கு அது கிடைக்க வேண்டும் என்று தனித்து எண்ணவில்லை. ஆனால் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றோம். அதனுடைய இணை சேர்ந்த உணர்வு வரும் பொழுது அந்த சஞ்சீவி என்ற நிலைகளாக எந்தெந்த அணுக்கள் எல்லாம் இது பெறுகின்றதோ இது அனைத்துமே உயிரோடு ஒன்றுகின்றது. அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைதான் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது நாம் வளர்த்து கொண்ட அந்த உயர்ந்த சக்தியை அந்த அணுக்களும் பெறுகிறது என்று ராமன் தனக்காக அந்த உடலை விட்டு பிரிந்தவர்களை சஞ்சீவி கொண்டு அவன் உயிர்ப்பித்தான் என்று சொல்வது. உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகளும் மகிழ்ச்சியோடு ஒன்றக்கூடிய உணர்வுகளைத்தான் இங்கே ராமன் உயிர்ப்பித்தான் என்று காட்டுகின்றார் வான்மீகி. ஆனால் அதே சமயத்திலே தீமை செய்யக்கூடிய அல்லது உடல் பெறக்கூடிய, மீண்டும் இந்த உடலிலேயே இந்த பூமிக்குள்ளே சுழலக்கூடிய உணர்வுகளைத்தான், அதைத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லப்படும் பொழுது, இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில், மனிதன் என்றால் நாம் மட்டுமல்ல, இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள் அனைவருமே மீண்டும் மீண்டும் இந்த உடல் பற்று கொண்டு உடல் பெறக்கூடிய நிலைகளை தீய வினைகள் என்று காண்பித்து, இந்த தீய வினைகளை யாரும் ஈர்க்கவில்லை என்றால், எல்லோரும் இதை ஒதுக்கி தள்ளினால் இது சதுர்த்தி என்று காட்டப்பட்டு யாருடைய ஈர்ப்பிலும் இந்த உணர்வுகள் வராதபடி அனாதியாகும் பொழுது இது அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்தி யாருடைய பிடிப்பில் இல்லாத கவர்ந்து இதை கடலுக்குள் சென்று அமிழ்த்துவதாக விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணால் செய்த இந்த விநாயகரை நாம் கடலிலே சென்று கரைப்பதாக இதுதான் ஐதீகம். ஆக அதனால்தான் வான்மீகி அங்கே இதை காட்டப்படும் பொழுது ராவணன் மீண்டும் உடல் பெறும் உணர்வுகளை, அத்தகைய உடல் பெறக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய சக்திகளை அதை கடலிலே கொண்டு போய் அமிழ்த்து விடுங்கள், அந்த உடல்களை கடலிலே கொண்டு போய் அமிழ்த்து விடுங்கள் என்று ராவணன் அதை சொல்வதாக வான்மீகி இது குறிப்பிட்டுள்ளார். ஆக உடல் பெறும் உணர்வுகள் இந்த காற்று மண்டலத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திலே இல்லாதபடி கடலிலே சென்று அமிழ்த்து விட்டால் கடலிலே உப்புத்தன்மை கொண்டது, அந்த உணர்வுகள் அங்கே சுழற்சியாக மாறி கடலில் இருந்துதான் உயிர்வாழ் நிலைகள் உருப்பெற்றது. அந்த உயிர்வாழ் நிலைகள் இருந்தால் தரைவாழ் நிலைகள் வந்தது. ஆக மீண்டும் இந்த மனித வாழ்க்கைக்கு உடல் பெறும் நிலைகளாக மனிதன் வாழக்கூடிய இடங்களிலே இத்தகைய தீய வினைகள் வந்தாலும் ஆரம்ப நிலைகள் எப்படி உருப்பெற்றதோ, அதாவது மனிதர்களே வாழாத காலத்தில் எப்படி சிறுக சிறுக மீன் இனங்களாக இருந்து மனித இனங்கள் வளர்ந்ததோ அந்த நிலைகளுக்கு ஆரம்ப நிலைக்கு அந்த தீய வினைகளை மாற்றி அதை மீண்டும் மறுசுழற்சிக்கு அதை ஆக்க வேண்டும் என்றுதான், அதாவது விநாயகர் சதுர்த்தியிலே கடலிலே கரைக்கும்படி சொன்னார். கடலிலே கரைப்பது என்றால் நாம் யாரும் இழுக்கவில்லை என்றால் அது கடலுக்குள் சென்று அமிழ்த்துவிடும். அதான் சதுர்த்தி. நாம் ஆத்ம சுத்தியுடைய முக்கியமான அம்சமே அதுதான். ஆக அந்த தீமை செய்யக்கூடிய, அதாவது இங்கே தீமை செய்யக்கூடிய என்று சொல்வதே மீண்டும் உடல் பெறும் உணர்வு தான். அந்த உடல் பெறும் உணர்வுகளைத்தான் நாம் ஆத்ம சுத்தி செய்து நம் ஆன்மாவிலிருந்து அகற்றுகின்றோம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் செய்யும் பொழுதுதான் அது எல்லோரும் அதை ஒதுக்கி தள்ளும் பொழுது, அதை ஈர்க்கக்கூடிய நிலை இல்லாத வரும்பொழுது கடலுக்குள் சென்று அமிழ்த்தப்படுகின்றது. ஆக இந்த பரமாத்மா தூய்மை அடைகின்றது. அந்த பரமாத்மா தூய்மை அடையும் நிலைகளைத்தான் வான்மீகி அங்கே ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்து முடிந்த பின் அந்த உடலை விட்டு பிரிந்த நிலைகள் என்று அந்த அணுக்களை சுட்டிக்காட்டி இந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகள் ஒளியின் உணர்வாக மாறுவதும், மீண்டும் உடல் பெறும் உணர்வுகள் இந்த பூமிக்குள் சென்று அது பூமியுடனே ஐக்கியப்பட்டு மறுசுழற்சிக்கு வருவதாகும். இந்த நிகழ்ச்சி மூலமாக, அதாவது
தன்னை சார்ந்தவர்களை இந்த போர் முடிந்த பின் உயிர்ப்பிப்பதாகவும், இங்கே ராவணனோ அவர்களை அந்த உடலை கடலில் சென்று அமிழ்த்துங்கள் என்று சொல்வதாகவும் வான்மீகி குறிப்பிட்டுள்ளார்.